ஏம்பா கம்மி ரேட்டு அரிசிதானா நல்லா இருக்குமா? என்ன சூப்பரா இருக்குண்ணா. ஏம்பா வீட்டுல யாரும் இல்லையா? என்ன பார்த்தா மனுஷனா தெரியலையா? தெரியலப்பா, அதனால தான் வீட்டுல யாரா இருக்கிறாங்களான்னு கேட்டேன். இன்சல்ட், ரொம்ப இன்சல்ட். உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன பண்றாரு இவரு? கோவம் வந்துச்சு பழுகுதா? என்ன பார்த்தா அதே கேள்வி கேட்கற? மகனே வெளிய வாடா. அது அப்பவே கூப்பிட்டான்னா இப்ப நான் அப்படியே எகிரிக்குன்னு இது பண்றான். இன்சல்ட் இன்சல்ட் இன்சல்ட். இது என்னதுக்கு இப்படி தின்னுக்குதே? மாமா என்னாச்சா? உன்னை பார்த்து என்ன கேள்வி கேட்காம இருந்தாலும் இந்த ஆளா? யார் பண்ணிய? பதிலே சொல்லு. ஏமா அரிசி ஏதோ ரேட்டு கம்மியாகுதுன்னு சொன்னாருமா, அது வந்து கேட்கலாம். வீட்டுல யாருக்குதுன்னு கேட்டா இப்படி பண்றாரு. அப்ப என்ன பார்த்தா மனசுல தெரியலையா? ஊட்டான கட்சின்னு கிடையாதுங்க. யார்பா நீ? என்ன பிரச்சனை? பாப்பா இந்த வீட்டுக்கு சொந்தக்கார நீங்க தானா? அரிசி ஏதோ ரேட்டு கம்மியாகுதுன்னு சொல்ல வந்தப்பா, அதுக்கு இப்படி பண்றாரு. இல்லப்பா, என்ன ஒரு ஆளவே மதிக்கலப்பாவ. இப்ப என்ன மதிக்கணும்ன்ற நீ? சார் அரிசி இருக்குது வாங்கிட்டீங்களா என்ன கேட்டுக்கணும். கேட்டிருந்தா காசு கொடுத்து வாங்கிட்டு இருப்பியா? இப்படி கொண்டக மாட்ட கேள்வியே கேட்க கூடாது. ஏன்பா என்ன சும்மா கட்சின்னு கேக்குற? ஏங்க என்னங்க அரிசி? பாசுமதி அரிசியாம்பா அதானப்பா? ஆமா ஆமா. பாசுமதி அரிசியா? என்ன ரேட்டு? கிலோ 20 ரூபா. ஏப்பா 10 ரூபா தானப்பா? அட கம்முன்னு இருப்பா. 20 ரூபாவா? என்னப்பா சொல்ற? அதுவும் பாஸ்மதி ரைஸா? ஏப்பா உண்மையை சொல்லு, பாசுமதி ரைஸ் தானே? ஆமாப்பா பாஸ்மதி ரைஸ் தான். ஆமாப்பா பாசுமதி ரைஸ் தானே. என்னயா கடையில் 100 ரூபாய்க்கு மேல விற்கிறாங்கயா? என்ன வெறும் 20 ரூபான்னு சொல்றாங்க? ஏப்பா உண்மையா சொல்லுங்க, பாஸ்மதி ரைஸ் தானா? பாசுமதி ரைஸ் தான், பாசுமதி ரைஸ் தான், பாசுமதி ரைஸ் தான். இவன் தலைமையில சத்தியமா பாசுமதி ரைஸ் தான். ஏன் தலைமையில வச்சு சத்தியம் மட்டும் அப்பதான் நம்புவேன். உன் தலைமையிலையா? வா வா அடிக்கிறேன் வா. அப்பா நான் இப்படி வலிக்குதா? கொஞ்சம் வழுக்க என்ன போட்டேன். வழுக்கு என்னையா? ஐயோ கையெல்லாம் பீஸ் பீஸ் இருக்கும் பொழுது. சரி இப்ப எங்க இருக்கு அரிசியா? நீ ஓகே சொல்லிட்டேன்னா எத்தனை வர சொல்றோமா? இப்ப எத்தனை கிலோ பாருதா? 30 கிலோ இருக்குப்பா. 30 கிலோ இருக்குதா? ஐயோ 600 ரூபாய் குடியா? ஏப்பா எண்ணெய் சக்கரை தோரம் பருப்பு கூட இருக்குப்பா. இதெல்லாம் கூட இருக்குதா? ஆமாப்பா. இந்தாங்க 600 ரூபாய். அப்புறம் எண்ணெய் சக்கரை தோரம் பருப்பு கூட இருக்குதா? வாங்கிக்கிறீங்களா? அது எவ்வளோ? அதெல்லாம் ரேட்டு பார்த்து பேசிக்கலாமா? இவர் பாய்ச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். நீ போய் எடுத்துனுவாப்பா. எடுத்துன்னு வந்துடுறப்பா. தூக்கின்னு வருவியா? ஆறு அனுப்பணுமா? என்ன மாதிரியே ஒருத்தர் இருக்காரு, அவர் அனுப்புங்களா? உன்ன மாதிரி இருக்கிறவரா? நான் தான். ஐயோ போய் ஆட்சி எடுத்துன்னு வா. இவ்வளவு ரேட்டு கம்மியா யாரும் ஆட்சி தர மாட்டாங்க. அப்பப்போ வாங்கிங்க அவர் கட்டிய. ஏம்பா ரொம்ப தெரிஞ்சாரா அவரு? டீ கையில உட்காந்துருக்கும் போது அச்சிக்கிது வாங்கிக்கிறியா அச்சிக்கிது வாங்கிக்கிறான்னு கேட்டு வந்திருப்பான். அப்பதான் தெரியும். அப்ப அரிசி நீ பாக்கலையா? நான் எங்கம்மா பார்த்தேன், இருக்குதுனாரு விக்கெட்டு கூட்டின்னு வந்தேன். அதனால தான் உங்களுக்கு வேணுமான்னு கேட்டேன். பாசுமதி அரிசின்றதால தான் நான் வாங்குறேன், இல்ல வேற எந்த அரிசியும் வாங்க மாட்டேன். உன் கண்ணு முன்னால பாசுமதி அரிசின்னு தான் சொன்னேன். சரி நீ எந்த ஊர்னா? உன்னை பார்த்ததே இல்ல. இல்லாத பாட்டு உங்களுக்கு உதவி பண்றோம்பா. நானு எல்லா ஊர்லயும் இருப்பேன். இங்க பாருங்கப்பா, அரிசி வந்த பிறகு 100 ரூபாய் கமிஷன் கொடுத்துருங்க. 100 ரூபாய் கமிஷனா? அதெல்லாம் முடியாது, அந்த ஆள்கிட்ட வேணா வாங்கிக்கோங்க. நீங்க 120 ரூபாய் கிலோ அரிசிய 20 ரூபாய்க்கு வாங்கி தரேன். ஒரு 100 ரூபாய் கூட தர மாட்டீங்க. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. எனக்கு அரிசியில கட்டி போது காசு கொடு. ஏய் என்னடி? யோ குடியா? அப்படி நீ இல்லைன்னா அரிசி எடுத்துன்னு வரட்டான், நான் வேற கூட்டான்னு வித்துக்கிறேன். ஏய் என்ன இப்படி பண்ணிட்ட? 100 ரூபாய் கமிஷன் கேட்கறானேன்னு சொன்னேன், டப்புன்னு குத்துட்டானே. நோ என்ன வாங்கிக்கலாம், இல்ல கோச்சிக்காத. அதெல்லாம் வாங்க முடியாதுப்பா. 1000 ரூபாய் கொடுங்க, அப்பதான் வாங்குவேன். 1000 ரூபாவா? யார் ஏமாத்த பாக்குற? 100 ரூபாய் கேட்டதுக்கு அவ்வளவு யோசிச்சிய? 1000 ரூபாய் கொடுத்தா தான் தருவேன், இல்ல யார் கட்ட வித்துக்கிறேன். இல்ல ஒன்னால தாண்டி. நோ 100 ரூபாய் போட்டு தரேன், வாங்கிக்கலாம். சரி குடி, 800 ரூபாய் உனக்காக தான் கொடுக்குறேன். 100 ரூபாய்க்கு பல் வந்து 200 ரூபாய் செலவு வச்சுல நீ. என்னண்ணா ஓசில வர காசு விளங்கவே விளங்காது. ரேட்டு கம்மியா வாங்குற அரிசியா ஜீரணமே ஆகாது. அது ஆகுதோ இல்லையோ நாங்க துண்ணு பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், நீங்க கம்முன்னு இருக்கலாம். என்ன வெயிட் ஆச்சுடாப்பா? அப்பா அரிசினா வெயிட்டா தான் பாருக்கான். வந்துச்சு அரிசியா? நான் வேற எதுவும் மூட்டை போட்டுக்குது? இருக்கிற பையில போட்டுட்டேம்மா. இந்தாங்கம்மா அரிசி. 30 கிலோ இருக்குமா? ஏமா அதெல்லாம் இருக்கமா? அப்பா காசு கொடு. இந்தாங்க. இன்னும் அந்த ஆளுக்கு 300 ரூபாய் கொடுக்குற, நீ 500 ரூபாய் எடுத்துக்கணும். ஏய் வாய் குத்த மாட்டேங்குது, கம்முனு நீ. அந்த பயம் இருக்கட்டும். யோ எப்ப அரிசி இருக்குமோ எனக்கு கூப்பிட்டு வந்தீங்களான்னு வித்துரு. சரிங்க, இத்தனை நாள் அரிசி உதப்பட்டு போச்சுங்க. ஏன் பாசுமதி அரிசி தானே எல்லா இடத்துலயும் வாங்குவாங்களா? வாங்கறதுக்கு வராங்களா, டக்குன்னு வேணான்றாங்க. ஏன் வேணான்றாங்க? என்னங்க பாக்குறீங்க? என்ன இது அரிசி? என்ன அரிசி சொன்ன? பாசுமதி அரிசி. பாசுமதி அரிசியா? இந்தம்மா கை நீட்டேன். இங்க பாருங்க, அரிசி வித்தவன் இவன், வாங்கணுங்க நீங்க. நான் போயிட்டு வரேன். நீ இல்லையா? ஏமா என்ன நிக்க சொல்றீங்க? அவன் தானே பாசுமதி அரிசினா, அவங்ககிட்ட பேசுங்க. யோ என்ன இது பாசுமதி அரிசி நீ அரிசி கொடுக்குற? ஏமா இது பாசுமதி அரிசிமா. யோ ரேஷன் ஸ்டேஷன் பாசுமதி அரிசி என்ன கதை இது? ஏங்க என் பேர் பாசுமதி, என்னுடைய அரிசி தானே இது. கரெக்ட், பாசுமதி உன் பேரா? ஆமா. யோ எப்படி எப்படிலாம் ஏமாத்துறானுங்கயா? ஏமாறதுக்கே பிறந்த மூஞ்சி போகுது நான் மூஞ்சி. யோ வண்டுலாம் மேதியா? போன வாரம் வித்த அரிசியில நண்டு மேய்ஞ்சுது, அதுக்கே நான் கவலைப்படல. சரத்குமார் படம் பாத்துட்டேன். மொபன வர கோவத்துக்கு அப்படின்னு ஒரு படம் வந்துருதா? யாருது?
டென்ஷன் நேத்துறானே. ஏடா மகன் இது மாதிரி படம் கூட வருது. எப்பா கடுப்பேத்தாத. எப்பா கடுப்பேத்தாத, நல்லா தான்பா இருக்கு. பண்ணீங்களா?